ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம். இது 2001ஆம் ஆண்டில் வெளியானது. இது அலெக்ஸ் ஹெலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் அன் அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு. ஆங்கில மூல நூல் 1967ஆம் ஆண்டில் வெளியானது. இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க இன இளைஞனது பரம்பரை பற்றிய கதை. உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ. சங்கர். 7 தலைமுறைகள் நாவல். மொத்தமுள்ள 54 அத்தியாயங்களில் 40வது அத்தியாயம். ஜார்ஜுக்கு துரையிடமும் துரைசானியிடமும் செல்வாக்கு பெருகியது. அவன் தன் இஷ்டம் போல் எங்கெங்கோ சுற்றித் திரிந்து வர இப்போது துரையின் அனுமதி பெற வேண்டியதில்லை. குறிப்பாக ஞாயிறு பிற்பகல் மாசா மனைவியை சாரட்டு வண்டியில் உட்கார வைத்து கொண்டு வெளியே புறப்பட்டதும் ஜார்ஜ் சேரியில் புறப்பட்டு மணிக்கணக்காக எங்கெல்லாமோ திரிந்து இருட்டும் வேளையில் வீடு திரும்பி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் கோழிப்பண்ணைக்கு சென்றான். அங்கே யாரும் போக மாட்டார்கள். ஒரு விதத்தில் அது அனைவருக்கும் தடை செய்யப்பட்ட பிரதேசம். துரை யாரையும் அந்த பக்கம் வரவிட மாட்டான். ஜார்ஜ் கோழிப்பண்ணையில் அடியெடுத்து வைத்ததுமே பந்தய கோழிகளை பயிற்றுவிக்கும் மிஸ்கோவை சந்தித்தான். அவர் கைக்கு அகப்படாமல் அலைகழித்து கொண்டிருந்த ஒரு சேவலை பிடிக்க அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். ஜார்ஜ் ஓடியும் தாவி சென்றும் அந்த சேவலை லபக்கென பிடித்து மிஸ்கோவிடம் தந்தான். சுறுசுறுப்பான ஜார்ஜை கண்டு மிஸ்கோ மகிழ்ந்தார். கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அவர் அவனுக்கு விளக்க ஆரம்பித்தார். சேவல்களின் முதுகுகளையும் கழுத்துக்களையும் கால்களையும் எவ்வாறு மாலிஷ் செய்வதென்று செய்து காட்டினார். ஜார்ஜை கொண்டு பச்சை புல்லை கொண்டு வர செய்து கோழிகளுக்கு போட செய்தார். ஜார்ஜ் வீட்டுக்கு திரும்பி வந்து கோழி பண்ணை விஷயங்களை எல்லாம் அம்மாவுக்கு விலக்கி கூறினான். அந்த விஷயம் துரைக்கு தெரிந்தால் எப்படி கோபித்துக் கொள்வார் என்று கிஜி பயந்தாள். மறுநாள் மாசா கோழிப்பண்ணைக்கு வந்தபோது மிஸ்கோ ஜார்ஜ் பற்றி பிரஸ்தாபித்தான். மாசா பையனை பார்த்தா ரொம்ப சுறுசுறுப்புள்ளவனாக தெரியறான், நம்ம பண்ணையிலேயே வச்சுக்கிட்டா முன்னுக்கு வருவான் என்றார். துரை மறுக்காமல் உடனே ஒப்புக்கொண்டார். மிஸ்கோ பெருமகிழ்ச்சி அடைந்தார். யாராவது ஒரு பையன் உதவிக்கு கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று பல ஆண்டுகளாக நினைத்து வந்தார். அது இப்போதுதான் நிறைவேறியது. மாசாபும் மிஸ்கோவின் வயோதிகம் பற்றியும் உடல் நலமின்மை பற்றியும் சிந்தித்து வந்தான். ஜார்ஜ் வேலைக்கு வந்த முதல் நாளே மிஸ்கோ பல்வேறு கூடுகளில் அடைத்து வைத்திருந்த கோழி குஞ்சுகளுக்கு எப்படி தீனிப்பட வேண்டும் என்பதை சொல்லித்தந்தார். பிறகு இடைக்கு வந்த சேவல்களுக்கும் என்ன தீவனம் போட வேண்டுமென கற்பித்தார். அவை ஒரு வருடம் நிறைந்ததுமே சண்டைக்கு தயாராகி நின்றன. சில நாட்களுக்குள்ளாகவே ஜார்ஜ் கோழி வளர்ப்பில் நன்கு தேர்ச்சி பெற்றுவிட்டான். கோழிகளுக்கு இடித்த மக்காச்சோளம் வைப்பது, அவை இருக்குமிடங்களில் சுத்தமான மணலும் மீன் செதில்களும் கறியும் மாற்றுவது, தண்ணீர் டப்பாக்களில் நாளில் 3 தடவை நீர் நிரப்புவது முதலிய அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தான். கால்களில் வளர்ந்த சடையுடன் வண்ண வண்ண இறக்கைகளுடன் கண்களை உருட்டி அச்சமில்லாமல் அலட்சியமாக திரியும் பந்தய சேவல்களை பார்த்தால் ஜார்ஜுக்கு பயம். பல பேர்களை வென்று நல்ல அனுபவப்பட்ட பழைய வீரர்களைப் போன்ற 6-7 முற்றிய சேவல்கள் வரட்டு குரலில் கர்ணகடூரமாக கத்தும்போது, அவற்றுக்கு போட்டியாக இளம் சேவல்கள் கூவும்போது ஜார்ஜ் விழுந்து விழுந்து சிரித்தான். வேலியால் சூழப்பட்ட கோழி கூடுகளை பேர்பார்வையிட்டவாறு மாசா நடக்கும்போது அவனுக்கு பின்னால் ஓரடி பின்னி அடக்கமாக நடந்து கொண்டே மிஸ்கோ துரை கேட்கும் கேள்விகளுக்கு பதிலை கூறுவான். இந்த சீசனில் 30 சேவல்களையாவது பந்தயத்திலே இறக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம தேவதாரு தோட்டத்திலிருந்து 60 சேவல்களையாவது கொண்டு வரணும் என்றான் மாசா. அப்படியே துரை, அதிலே பொறுக்கி எடுத்தா 40வது தேரும். அந்த 40க்கும் கவனமாக பயிற்சி தரலாம் என்றான் மிஸ்கோ. அவர்களின் பேச்சை கேட்கையில் ஜார்ஜுக்கு பல சந்தேகங்கள் தோன்றும். ஆனால் மிஸ்கோவை கேட்க துணிவில்லை. ஏனெனில் மிஸ்கோ முன்வந்து ஏதாவது சொல்ல வேண்டும். பந்தய சேவல்களை வளர்ப்பவர்கள் தொழில் ரகசியங்களை லேசில் மற்றவர்களுக்கு சொல்ல மாட்டார்கள். மிஸ்கோ, உனக்கு எப்போதும் ஜார்ஜ் உதவி தேவைப்படும். உன்னோட குடிசையிலே 2 பேர் இருப்பது கஷ்டம். உனக்கு பக்கத்திலேயே இன்னொரு குடிசை போட்டுட்டா அவன் இங்கேயே இருந்துக்கிறான் என்றான் துரை. 20 ஆண்டுகளாக அங்கேயே ஏக சக்கராதிபதியாக கோலோச்சிய மிஸ்கோவுக்கு இந்த யோசனை அவ்வளவாக பிடிக்கவில்லை. ஜார்ஜுக்கும் 24 மணி நேரமும் அங்கே விழுந்து கிடக்க விருப்பமில்லை. இனி அன்றிரவு கிஜி மகனை அமர்க்கலப்படுத்தினார்.
கோழி பண்ணைக்கு போகக்கூடாதென்று மகனை பிடித்து கொண்டு உலுக்கி எடுத்து விட்டாள். அழுது புலம்பிக் கொண்டே, அடே துரை, உனக்கு அப்பாவானாலும் அவருக்கு கோழி மேல் இருக்கும் அக்கறை உன்மேல் இல்லையடா என்று கத்திவிட்டாள். ஜார்ஜ் திடுக்கிட்டான். வாய் தவறி உண்மை சொல்லிவிட்டதற்காக கிஜியும் அதிர்ச்சியடைந்தாள். இன்னும் இந்த கூரையை பிடிச்சுக்கிட்டு ஏன் தொங்குறடா? போ, உடனே இங்கிருந்து போயிடு என்று கூறி அவள் ஜார்ஜ் துணிமணிகளை வெளியே வீசி எறிந்துவிட்டு கதவை மூடிக்கொண்டாள். ஜார்ஜின் விழிகளில் இருந்து சூடான கண்ணீர் கன்னங்கள் மேல் உருண்டது. அவன் திக்பிரமை பிடித்து சற்று நேரம் அப்படியே நின்று விட்டான். பின்னர் வேதனை நிறைந்த உள்ளத்தோடு கோழி பண்ணையை நோக்கி மெல்ல நடந்தான். அங்கே உறங்கிக் கொண்டிருந்த மிஸ்கோவை எழுப்பாமல் ஒரு கோழிக்குண்டின் பக்கத்திலே ஒரு கோணிப்பையை தலையணையாக வைத்து கொண்டு வெறுந்தரையில் படுத்து கொண்டான். விடியற்காலை எழுந்த மிஸ்கோ வெறுந்தரையில் படுத்திருந்த ஜார்ஜை கண்டான். வீட்டிலே ஏதோ நடந்திருக்கிறது என்று கேட்டு மிஸ்கோ உணர்ந்து கொண்டான். அன்று பூராவும் ஜார்ஜ் மிஸ்கோ சொன்னதை மௌனமாக செய்து கொண்டு போனான். அவனுக்காக 2 நாளில் குடிசை தயாராகிவிட்டது. பையா, இனி இந்த கோழிகளே உன்னோட வாழ்க்கை, கோழிகளே உன்னுடைய குடும்பம் என்றார் மிஸ்கோ. ஜார்ஜ் பதிலே சொல்லவில்லை. அம்மா வாய் தவறி சொன்ன வார்த்தையை தவிர அவனது மனதில் வேறு விஷயமே இல்லை. தன்னுடைய துரை தனக்கு அப்பா, தன்னுடைய அப்பா தனக்கு எஜமான். 7 தலைமுறைகள் நாவல் தொடரும்.